பரலோகத்தில் இருக்கின்ற எங்களை பெற்ற தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம். தேவனே, மற்றும் எங்களுடைய காலத்திலே மற்றொரு நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி தேவனே. இந்த சங்காரம் செய்யக்கூடிய இந்த பயங்கரமான காலகட்டங்களிலே எங்களை உம்முடைய அன்பின் கரங்களின் கீழ் பாதுகாத்து, முக்கியமாக உம்முடைய வல்லமைமிக்க வசனத்தை கொண்டு எங்களை நடத்துகின்ற உம்முடைய கிருபைக்காக நன்றி. உலகம் அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறதோ என்று அதற்கும் தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் உம்முடைய அற்புதமான இந்த வசனத்தை இந்த அப்பாவி ஜனங்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று திகைத்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு தேவனே, ஒரு சிலரையாவது நாங்கள் ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வர நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடி சூட்டப்படான். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மேலும் ஒருவன் மல்யுத்தம், ரெஸ்லிங், வேர்ல்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் WWF என்று தொலைக்காட்சியில் நாம் பார்த்திருப்போம். புஜபல பராக்கிரமசாலிகளாக, அது ஆண்களோ பெண்களோ, அந்த களத்திலே இருவர் அந்த மல்யுத்தம் பண்ணும்போது படிக்கின்றது. சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஏதோ எனக்கும் பலம் இருக்கிறது, எனக்கும் புயம் இருக்கிறது, எனக்கும் சண்டை இட தெரியும், அந்த சண்டையிலே எதிரியானவன் தாக்கினால் அந்த தாக்குதலை தடுக்க தேவையான நுட்பங்கள் நானும் அறிவேன் என்று நினைத்து கண்டபடி சண்டையிட்டால் அது அவன் தோல்வி அடைவான். அந்த சண்டையிடும்போது, அந்த மல்யுத்தம் பண்ணும்போது சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. யார் அந்த சட்டத்தை மதிக்கவில்லையோ, யார் அந்த சட்டத்தை மீறி செயல்படுவானோ, செயல்பட்ட மறு நொடியே எதிர்த்தரப்பினர் ஜெயித்ததாக அறிவிப்பு வெளிவரும். சட்டத்தை அங்கு மீறுகிறவர் தோல்வி அடைவார், தோல்வியை தழுவுவார். மல்யுத்தம் பண்ணுகிறவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். எதற்காக இந்த ஒப்பீட்டை சொல்லுகிறார்? சபை என்றால் பலருக்கு, உங்கள் ஸ்கூல், உங்களுடைய பள்ளி இத்தனை உயர்ந்ததா என்ற எண்ணம் இருக்கும். நீங்கள் அரசாங்க வேலையில் வேலை செய்யும் நபரா, அதற்கு ஒரு மதிப்பீடு. நீர் இந்த நாட்டவரா என்றால் அதற்கு ஒரு மதிப்பீடு. இப்படியாக மதிப்பீடுகள் இருக்கும். ஆனால் சபை என்ற அந்த வார்த்தைக்கு மதிப்பு கிறிஸ்தவர்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. ஆனால்
மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, பயங்கரமான ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு வார்த்தை பைபிளிலே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தெரிந்த வார்த்தை, ஆனால் யோசிக்காத வார்த்தை. யோசிக்கின்றவனுக்கு அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. படிங்க பிரதர். ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்திற்கு போகிற வாசல் இடுக்கமும், வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. வழியானது நெருக்கமாக இருக்கும், நெருக்கமாக இருக்கும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர் எதை? உண்மையான கிறிஸ்தவத்தை. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும், வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அந்த வழியே செல்லுகிறவர்கள் சிலர் என்று இல்லை. அந்த ஜீவனுக்கு செல்லக்கூடிய வழியை என்றால், ஜீவனுக்கு செல்லக்கூடிய வழி கிறிஸ்தவம் நாம் சொல்லுவது. பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் வழி கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்தவ வழியின் மூலமாக செல்லுகின்றவர்கள் சிலர் என்று அங்கே குறிப்பிடப்படவில்லை. என்ன இருக்கு? அந்த உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்தையே கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்டுபிடிக்கிறவர்களே சிலரா? இந்த கிறிஸ்தவத்தை பயன்படுத்தி கொண்டு உலகத்திலேயே பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிறிஸ்தவ பிரிவினர்கள் இருக்கிறார்கள். சமீப காலமாக நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. யார்? வேளாங்கண்ணி பாத யாத்திரை, என்னது அன்னை ஆரோக்கிய மாதா. அவர்கள் நினைக்கின்ற வழி அன்னை ஆரோக்கிய மாதா வழி, வேளாங்கண்ணி வழி. அவர்களை கேட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் கிறிஸ்தவங்க, கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க, அவங்க கிறிஸ்தவ. அவர்கள் நினைப்பது நாங்களும் செத்தா, எங்கள் ஐயா செத்தா, இல்லைன்னா எங்கள் வீட்டில் யாராவது பெரியவங்க செத்தாங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்க அப்படி அவங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையாக அந்த பைபிள் ஞானத்தை கொண்டிருக்கின்றவர்களுக்கு தெரியும் யார் எங்கே போவாங்களோ அப்படின்னு. அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் செத்தால் பரலோகத்திற்கு போவோம் என்று. இப்படியாக உலகத்திலே எத்தனையோ கிறிஸ்தவ பிரிவினைகள் இருக்கிறது. அந்த பிரிவினைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவரும், அது யாராக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக பரலோகத்திற்கு போவேன், நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடக்கூடியவர்கள், இயேசுவை தெய்வமாக கொண்டவர்கள், பைபிளை வேதமாக கொண்டவர்கள், தினமும் எங்களுடைய குடும்பம் முழுவதும் ஒன்று சேர்ந்து குடும்ப ஜபம், குடும்ப ஆராதனை, சங்கிலி ஜபம், இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், வாரத்திற்கு 3 நாட்கள் சபைக்கு சென்று அங்கே தேவனை ஆராதிக்கக்கூடியவர்கள், பைபிளை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், காணிக்கையை செலுத்தக்கூடியவர்கள், கண்டிப்பாக நாங்கள் பரலோகத்திற்கு போவோம் என்று தங்களுக்கு தாங்களாக நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தை, அந்த ஜீவனுக்கு போகிற வழியை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். சட்டம், எது சட்டம் என்றால், இது பைபிள் புதிய ஏற்பாடு. இந்த பைபிள் என்றால் யூனிவர்சல் சட்டம். இது இந்த சட்டத்தில் அநேக பிரிவுகள் இருக்கிறது. ஏதோ நானும் இயேசு கிறிஸ்துவை நம்பினேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நானும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தால் போதாதப்பா. அந்த இடுக்கமான வாசல் வழியை, அந்த வாசலை, அந்த இடுக்கமான மார்க்கத்தையே கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அந்த சிலராவது
அந்த வழியை அந்த கண்டுபிடித்த அந்த சிலராவது போராடி ஜெயிப்பார்களா என்றால் கூட சந்தேகம். பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அப்படியாக அறிவிக்கிறவர்களுக்கு நன்மை இருக்கா? கிறிஸ்துவை அறிவித்தால் போதுமா? அப்படியாக அறிவிக்கிறவர்களுக்கு நன்மை இல்லை. ஏதோ ஒரு நுணுக்கம் இருக்கிற சட்ட பிரிவுகள் நிறைய பேருக்கு தெரியல. கிறிஸ்தவ சட்டம் அவர்கள் அறிவித்தால் அது எனக்கு நல்லது, ஆனால் அவர்களுக்கு அது நன்மை இல்லை. இதுதான் கிறிஸ்தவம், கிறிஸ்தவ பிரிவில் இருக்கின்ற சட்டம். பார்வோன் மூலமாக பார்வோனை நான் நிலைநிறுத்தினேன். எதற்காக? அவன் ஒரு வஞ்சகன், அவன் ஒரு பொய்க்காரன், பொய்யனவன் பார்வோன். ஆனாலும் அவன் மூலமாக உலகம் முழுவதும் என்னுடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படி அவனை நிலைநிறுத்தினேன். ரோமருக்கு எழுதி, இது அப்படியே வைங்க, ரோமருக்கு எழுதி நிருபம் 8ஆம் அதிகாரமா? ரோமருக்கு எழுதி நிருபம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக என்னுடைய நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படி பார்வோனை நிலைநிறுத்தினேன். அப்படி என்று பார்வோன் ஏதோ நல்லவன் என்று அர்த்தமா? தேவன் எப்படியாக இருந்தாலும் யார் மூலமாகவும் தன்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்வார். அது கெட்டவனா நல்லவனா என்று கிடையாது. யார் மூலமாகவும் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்வார். ஆனால் அந்த முடிசூட்டப்படக்கூடிய நபர் என்பது அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடித்து அந்த வாசலைக்குள்ளே நுழைந்து அந்த போராட்டத்திலே யார் ஜெயிக்கிறார்களோ என்பது மிக குறைவு. அதற்கு அந்த கொஞ்சத்திலும் மிக கொஞ்சம். இந்த சென்னையில் ஈவார்ட்ஸ் ஸ்கூல் இருக்கு, சிஎஸ்ஐ ஈவார்ட்ஸ். வேலூரில் சிஎம்சி என்ன ஹாஸ்பிட்டல் அது? சிஎம்சி கிறிஸ்டியன் மிஷனரி இன்ஸ்டிடியூட் வேலூர். இப்படியாக நம்முடைய இந்திய நாட்டிலே, தமிழகத்திலே, இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே அநேக கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் ஸ்தாபித்த ஸ்தாபனங்கள் இருக்கிறது. YMCA, YWCA. இப்பொழுது அந்த ஸ்தாபனங்களுடைய நிலை என்ன? YMCA, யங் மென்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். உமன்ஸ் யங் உமன்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன். இப்பொழுது அன்றைக்கு கிறிஸ்துவின் பெயரை வைத்துக்கொண்டு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து சட்டப்பிரிவுகள், கிறிஸ்துவ சட்டப்பிரிவுகள் சரியாக தெரியாமல் உலக சம்பந்தமாக அவர்கள் உலக சேவையை செய்ய ஆரம்பித்து எத்தனையோ ஏக்கர் கணக்கான இடங்களை வாங்கி ஸ்தாபனங்களை நிறுவி எத்தனை சமூக பணிகளை செய்தார்கள். ஆனால் சட்டம் சரியாக தெரியாததினால், எப்படி செய்ய வேண்டுமோ தெரியாததினால், நுணுக்கங்கள் தெரியாததினால் அந்த ஸ்தாபனங்கள் அனைத்தும் இன்றைக்கு முடக்கப்பட்டு தேவனுடைய வசனம் சொல்லப்படாத ஒரு பயங்கரமான நிலையிலே
அரசாங்க நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலையாக, உலக சம்பந்தமான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனங்களாக இன்றைக்கு இருக்கிறது. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள், எந்த ஸ்கூல், ஈவார்ட் ஸ்கூலா, சிஎஸ்ஐ ஈவார்ட்ஸ் அப்படின்னா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. எங்கே போய் ஒரு மீட்டிங் வைக்கணுங்க அப்படின்னா விட மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு சுவிசேஷம் கூட நடத்தணும், எங்களுக்கு ஒரு நாள் பர்மிஷன் தாங்கன்னா தரமாட்டாங்க. ஸ்கூல் இது எங்களை தரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கூலா? அந்த ஸ்கூல், அந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது யார்? நோக்கம் என்ன? YMCA ஆகட்டும், YWCA ஆகட்டும், இன்றைக்கு கம்ப்ளீட்டாக உலக சம்பந்தமான விஷயங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஸ்தாபனங்களாக இருக்குது. நபர்களின் பெயரால் ஒரு ஃபெலோஷிப் ஒன்று இருக்குது, பக்தசிங் ஃபெலோஷிப் அப்படின்னு. பக்தசிங் என்ற ஒரு நபர் ஆரம்பித்த அந்த ஃபெலோஷிப் டினாமினேஷன், ஒரு பிரிவு, இன்றைக்கு அன்றைக்கு இருந்த மூத்தவர்கள் எல்லாரும் அந்த தலைமுறை முடிந்த பிறகு இன்றைக்கு வரும்போது அந்த பிரிவுகள் அந்த அவருடைய பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஃபெலோஷிப் பிரிவு சொத்துக்காகவும் பதவிகளுக்காகவும் பெயருக்காகவும் இன்றைக்கு ஒருவர் அடித்து கொண்டு ஒரு பயங்கரமான நிலையிலே ஒரு காம்பவுண்டு இருக்குன்னா அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே 2 பிரிவுகளாக பிரிந்து ஏட்டுக்கு போட்டியாக சவுண்டை ஏற்றி அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படியாக அநேகம் டவுட்டனில் இருக்கக்கூடிய பாப்டிஸ்ட் சர்ச்சு வெப்பேரியில் இருக்குது. இங்கே அதனுடைய இடம் எவ்வளோன்னா நிறைய கிரவுண்ட், அது ஏக்கர் கணக்கில் இருக்குது. பின்னாடி பர்வீன் டிராவல்ஸ் அவங்களும் வாங்கிட்டாங்க. அப்புறம் காசு கொடுத்து தான் வாங்கினாங்க. ஜெயின் காலேஜுக்கு அவங்களும் வாங்கிட்டாங்க. எல்லாருக்கும் விற்றுட்டாங்க. இப்போ அந்த சர்ச்சு எவ்வளோ இருக்குன்னா மிஞ்சி போனால் இவ்வளோ தான், ஒரு 1000-2000 ஸ்கொயர் ஃபீட்டு கூட இருக்குமான்னு தெரியாது. அந்த சபைகளை, அந்த நிறுவனங்களை ஆரம்பித்தவர்கள் அனைவரும் அன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் பக்தியுள்ளவர்கள், நாங்கள் ஜெபிக்கிறோம், பாடுகிறோம், ஆடுகிறோம், போதிக்கிறோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஆரம்பித்த ஸ்தாபனங்கள் அனைத்தும் இன்றைக்கு அழிவின் விளிம்பில் இருக்கிறது, அழிந்து விட்டது. காரணம், அது அவர்கள் எதை கிறிஸ்தவம் என்று நினைத்தார்களோ அவர்கள் எண்ணிய அந்த கிறிஸ்தவம் அது கிறிஸ்தவம் அல்ல. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14. ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். உண்மையான கிறிஸ்தவத்தை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். நாம் நினைக்கலாம், நானும் உங்களுக்கும் வந்திருக்கோம் அந்த எண்ணம். எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க, அவங்க எல்லாருக்கும் தெரியாது, நமக்கு தெரிஞ்சிச்சா? எத்தனையோ வல்லரசு நாடுகளின் அதிபதிகள் இருக்கிறார்கள், அந்த வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ நாட்டை ஆளக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இத்தனை பேர் இருக்கும்போது சாலைகளிலேயும் வானத்திலேயும் கடலிலேயும் இருக்கக்கூடிய எத்தனை தீவுகளாகட்டும் கண்டங்களாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது அவர்கள் அனைவருக்கும் தெரியாத அந்த உண்மையான கிறிஸ்தவ மார்க்கம், பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த சீக்ரெட் வழி எனக்கு தெரிஞ்சுதா? அப்பெல்லாம் அவர்கள் அனைவருமே அறியாதவர்களா? நான் மட்டுமே அறிந்தவனா? அத்தனை ஞானத்தை பெற்றவர்கள், உலக ஞானத்தை கொண்டவர்கள், என்னை விட நம்மை விட எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்கள், நன்றாக யோசிக்கக்கூடியவர்கள்,
எத்தனையோ பேருக்கு தான தர்மங்களை செய்யக்கூடியவர்கள். இப்படி இருக்கும்போது நம்மை விட நன்றாக இரவும் பகலுமாக உழைக்கக்கூடியவர்கள், கலைஞானம் பல விதமான ஞானத்தை கொண்டவர்கள், அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாருக்கும் தெரியாத அந்த சீக்ரெட் வழி, ஜீவனுக்கு போகின்ற வழி எனக்கு மட்டும் தெரிந்தால் ஒரு செகண்ட் எனக்கு நானே ஆடி போய் உண்மையிலேயே எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. நானும் அப்படி இருக்கிறேனா? என்று ஒரு செகண்ட் நமக்கு நாம ஆடி போவோம். ஆனால் பைபிள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, காலம் போக போக அப்படியாக உண்மையாக தேவனுக்காக வாழக்கூடிய சட்டத்திட்டத்தின்படி செய்யக்கூடியவர்களின் எண்ணிக்கை குறையும். நிறைய பேர் நினைக்கலாம் நானும் சுவிசேஷம் சொல்றேன்னு. இந்த பைபிள் ஓப்பன் யூனிவர்சிட்டி உண்மையிலேயே வேதாகமத்தை பாடங்களாக போதிக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம். இந்த பைபிளை உள்ளது உள்ளபடி போதிக்கக்கூடிய உலகத்தில் இருக்கின்ற எந்த சபையாவது, எந்த பைபிள் யூனிவர்சிட்டியாவது, யாராவது கல்லூரியாவது இருந்தால் அவங்க முன்னாடி வரலாம், கண்ணுக்கு தெரியலாம். ஆனால் அவர்கள் உண்மையிலே படிக்கிறாங்களா, சொல்லித்தராங்களான்னா எங்கேயுமே இல்லைங்க. எல்லாரும் கூட இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி உலக சம்பந்தமான ஞானத்தை கற்பிக்கக்கூடியவர்களை தவிர, சட்டம், நம்முடைய இந்திய சட்டம் என்றால் அதுக்கு எத்தனை வருஷம் படிக்கணும்? ஒரு 3 வருஷம் 5 வருஷம் படிக்கணும். சட்ட கல்லூரி. ஆஃப்டர் ஆல் ஒரு நாடு, ஒரு சிறிய நாடு, இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம், அந்த சட்டத்தை படிப்பதற்கு இத்தனை ஆண்டுகள், அதற்கு ஒரு பெரிய கல்லூரி இருக்கும்போது யூனிவர்சல் சட்டம் இது பைபிள், யூனிவர்சல் சட்டம். இந்த சட்டத்தை சொல்லித் தருவதற்கு எங்கே இருக்கிறது சரியான கல்லூரி? சொல்லி தராங்களா? அப்படி சொல்லி தராததுனால தான் நானும் போவேன் பரலோகத்துக்கு. யோவான் எழுதிய முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் நிறைய பேர் நாங்கள் செப்பரேட்டாக ஊழியம் பண்ணிக்கிறோம் பிரதர். செப்பரேட்டாக ஊழியம் பண்ணிக்கிறீங்களா? சட்டம் தெரியல. சட்டப்படி இந்த உடலியல் சட்டம் என்ன தெரியுமா? உடலியல் சட்டம், இதற்கு இருக்கக்கூடிய சட்டம், எந்த ஒரு உறுப்பாவது நான் செப்பரேட்டாக இருந்துக்கிறேன், இந்த கை நான் செப்பரேட்டாக இருந்துக்கிறேன், இந்த பாடியோடு இருக்க மாட்டேன், நான் செப்பரேட்டாக நான் வேலை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுமா? எந்த ஒரு உறுப்பு சரீரத்தை விட்டு வெளியே செல்லுகிறதோ அது பயன்படாமல் போகும். யார் சபையை விட்டு வெளியே செல்லுகிறார்களோ, அது புதிதாக வரக்கூடியவர்கள் எல்லாரும் யோசிங்க நல்லா. அவரும் பைபிள் சொல்றாரு, அவரும் நல்லா பாடுறாரு, அவரும் நல்லா சொல்றாரு. இல்லைங்க, நீங்க ஏமாந்து போறீங்க. எவன் ஒருவன் ஐக்கியத்தை விட்டு, சட்டம் பைபிள் லா, பைபிள் யூனிவர்சல் சட்டத்தின்படி சபையை விட்டு எந்த ஒருவர், ஒரு குடும்பமா அல்லது ஒரு நபரா, யார் பிரிந்து எனக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை, நான் இவர்கள் எனக்கு ஆகாது, இவர்களுக்கும் எங்களுக்கும் ஆகாது என்று எந்த ஒருவர் அல்லது எந்த ஒரு குடும்பமோ யாராக இருந்தாலும் பிரிந்து சென்றால் அவர்களே என்ன போட்டிருக்குமா? 19ஆம் வசனம். அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. அவர்கள் சென்று ஊழியம் செய்தாலும், அவர்கள் சென்று பிரசங்கம் பண்ணாலும்,
எது செய்தாலும் அது அவர்களுக்கு லாபமாக அமையாது. அது அவர்கள் படுகின்ற கஷ்டமும் கூட நமக்கே லாபமாக முடியும் என்று கூறுகிறார் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்திலே பவுல். என்ன போட்டிருக்கு பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரம் 19. இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு அது எது அவர்கள் அப்படியாக அறிவித்தாலும், பொறாமையினால் அறிவித்தாலும், எப்படி அறிவித்தாலும் அது எனக்கு ரட்சிப்பாக முடியும். அவர்களுக்கு ரட்சிப்பாக முடியாது. பிரிந்து போனவர்கள் செய்யக்கூடிய வேலையும் கூட நமக்கு தான் ரட்சிப்பாக முடியும். கடவுள் அவ்வளவு இளிச்சவாய் கிடையாது. சகலமும் ஆதி முதல் சகலமும் எழுதப்பட்டபடி நடந்து. இது சபை அது சொல்ற சபை எத்தனையோ உலக சாம்ராஜ்யங்களையெல்லாம் தகர்த்திருந்து ஓங்கி நிற்கின்ற இந்த சபை யாரோ ஒரு சிலர், யாரோ ஒரு குடும்பம், யாரோ ஒரு 2 குடும்பம், யாரோ ஒரு சிலர், ஒரு 5-6 பேர், யாரா இல்லை ஒருத்தர், யாரோ சிலரால் அந்த சபை டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நமக்கே நன்மையாக முடியும், சபைக்கே நன்மையாக முடியும். யார் பிரிந்து கேட்கணும், கவனமாக கேட்கணும். யார் பிரிந்து போகிறார்களோ அவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. பிரிந்து போகக்கூடியவர்கள் நம்முடையவர்கள் அல்ல. யோவான் எழுதிய 1வது நிருபம் அதே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். படிங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி, நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. எங்களுக்குள் இருக்கக்கூடிய யாராவது பிரிந்து சென்றால், 7ஆம் வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். யாரோடு யார்? யாரோடு யார்? நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலே நடந்தால் ஐக்கியப்பட்டிருப்போம். ஐக்கியமாக இல்லாமல் நாங்கள் ஒளியிலே நடக்கிறோம் என்றால் நீ பொய் சொல்லுகிறாய். சட்டங்க, பைபிள் சட்டம். ஐக்கியமாக இல்லாமல் இத்தனை நாட்கள் ஒரு ஐக்கியமாக இருந்து ஒன்றாக வேலை செய்து எங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் செப்பரேட்டாக ஊழியம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி ஐக்கியத்தை விட்டு யாராவது வெளியே சென்று நானும் ஒளியிலே நடக்கிறேன் என்று ஐக்கியமாக இல்லாவிட்டால் அவன் பொய் சொல்லுகிறான், அவன் பொய்யன், அவனுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது. மேலே 6ஆம் வசனம் பாருங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நான் தேவனோடு ஐக்கியப்பட்டவன். அந்த சபை அவங்க வேண்டாம், இருளிலே நடப்பது என்றால் எது? வெளிச்சத்திலே நடப்பது என்றால் 7ஆம், நான் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒளியிலே நடப்பது என்பது ஐக்கியம்.
இப்படியாகி இல்லாமல் ஐக்கியத்தை விட்டு வெளியே சென்று நானும் வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று யாராவது உங்களுக்கு சொன்னால் அது அவன் பொய்யன். அவன் சொல்லக்கூடியது அனைத்தும் பொய். அப்படிப்பட்டவர்களிடம் மிகவும் கவனமாக இருக்கணும். சட்டம்ங்க, பைபிள் ஒரு ஆரம்பத்தில் சபைக்கு உபத்திரவம் வந்தபோது நிறைய பேர் பிரிந்து போனாங்க. பிரிந்து போன ஒரு நபர் பிரிந்து போகலை, சிதறி போனார்கள். நிறைய இடத்துல சிதறி போனாங்க. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அவர் கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தார். அக்காலத்திலே எருசலேமிலுள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். 5ஆம் வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்து பிரசங்கித்தான். இந்த நபர் யார்? சிதறி போனவர்கள். நிறைய அந்த சிட்டியில் நிறைய கஷ்டம் வந்தது. ரோமா சாம்ராஜ்யத்தில் நிறைய பேர் கொண்டுடுறாங்க. இப்படி நடக்கும்போது நிறைய பேர் சிதறி போன பொழுது அந்த சிதறி போன நபர்களில் ஒருவர் யார்? பிலிப்பு செசரியா பட்டணத்திற்கு, சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு அங்குள்ளவர்கள் கிறிஸ்துவை கொடுத்து பிரசங்கித்தான். அப்பொழுது பிரசங்கித்த அவருக்கு அந்த பிரசங்கத்தை கேட்ட அநேகர் மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அங்கே ஒரு சபையை கேட்டு அங்கே அந்த டென்ட் போட்டு அப்படியே செட்டில் ஆகலை. அங்கே இன்வெஸ்டிகேஷன் வராங்க பாருங்க. 14ஆம் வசனம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பெரியவர்களை அனுப்புகிறார்கள். சபைக்கு தூணாக எண்ணப்பட்ட பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அனுப்பின போது நீங்க இதுக்கு வரீங்க? இல்லை, நான் செப்பரேட்டாக நான் ஊழியம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லவில்லை. யாரு? பிலிப்பு. நான் ஏதோ இது அங்கே கஷ்டமாக இருக்குது, நாங்கள் சமாரியா பட்டணத்துக்கு வந்திருக்கோம், நான் செப்பரேட்டாக எங்கள் குடும்பத்தோட ஊழியம் பண்ணிக்கிறேன், நீங்களே வராதிங்க, உங்களை எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொல்லலை. சொன்னார்னா சண்டை வரும். சண்டை வந்தால் அந்த ஐக்கியம் துண்டாகும். ஐக்கியம் துண்டாடிச்சுன்னா அவன் இருளிலே நடக்கிறான். இன்வெஸ்டிகேஷன் வந்த பிறகு அப்பொழுது பேதுருவாகட்டும் யோவானாகட்டும் அவர்களுக்கு புத்திமதிகளை எல்லாம் சொல்லி 25ஆம் வசனம். இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாக அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். இதுதான் ஐக்கியம். போனவர் அங்கேயே செட்டில் ஆகக்கூடாது. திரும்ப எங்கிருந்து சென்றாரோ அவர்களோடு தொடர்பு இருக்கணும். அனைவரும் இணைந்து ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். ஐக்கியத்தில் இல்லாமல் நான் செப்பரேட்டாக நான் தனியாக ஊழியம் செய்கிறேன், என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்று அவன் சொல்லுகிறானோ அவன் பைபிள் சட்டப்படி அவன் ஒரு பயங்கரமான பொய்யன் பொய்யன் பொய்யன். அப்படிப்பட்டவர்களுக்கு பாவம் மன்னிப்பென்பது கிடையாது. அவர்கள் இருளிலே நடக்கக்கூடியவர்கள். ரெஸ்லர் சட்டத்தின்படி சண்டை போடணும். ரெஸ்லிங்ல அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று. மைக் டைசன் சண்டை போடும்போது எதில் இருக்கக்கூடிய நபர் நல்ல பலசாலியாக இருக்கிற போட தெரியுது, காந்த கடிச்சு தூப்பிட்டாரு. அவ்வளோ சட்டத்தின்படி நீ சண்டையிடாததினால்
சட்டத்தை மீறி எதிரே இருக்கக்கூடிய நபரின் காதை கடித்ததினால் நீ அவுட், நீ முடிசூட்டப்படுவதில்லை. சட்டத்தின்படி சண்டை பண்ணணும், சட்டத்தின்படி செய்யணும் ஊழியம். ஏதோ ஒன்று இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு இதான் சொன்ன, லாஸ்ட் வீக் சொன்னேன்ல, எப்போ லீவ் ஆடிச்சுன்னா ஆகஸ்ட் 15 இல்லை எப்பயாவது லீவ் இருந்ததுன்னா எல்லாரும் ஊழியத்துக்கு போவாங்க. இப்போ போகிறதில்ல. எதுக்கு? பறக்கும், கல் செருப்பு எல்லாமே. எங்கே எந்த தெருவிலையாவது இந்தியாவில் எங்கேயாவது மைக்கும் ஹார்ன் ஏதாவது மெகாஃபோனுக்கு கொண்டு போய் சுவிசேஷன் சொல்லுங்கள். பழைய அந்த காலத்தை மாதிரி கிடையாது. இப்போது பயம். ஐயா வெளியே போய் எங்கே சுவிசேஷன் சொன்னாங்கன்னா போலீஸ்காரங்க பிடிப்பாங்க, நிறைய கேள்வி கேட்பாங்க. எதுக்கு பப்ளிக்கே கேட்பாங்க, எல்லாம் சொல்லாதப்பா போப்பா அப்படின்வாங்க. ஒரு சில இடங்களில் வந்து கிராமங்களில் இங்கே பிற மதத்தவர் வந்து பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக எழுதியிருக்காங்க. சட்டம் இருக்குது, அவங்கவுங்க பிரச்சாரம் பண்ணலாம். இருந்தாலும் கூட மக்களை எதிர்க்கிறாங்க. மக்களை எதிர்க்கும் போது இவங்க என்ன பண்ணுவாங்க? சர்ச்சில் உட்காந்துக்கு சிங் ஜக் பஜனை, சங்கிலி ஜபம், அந்த ஜபம், உபவாச ஜபம், ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லையா? சுவிசேஷம் கிடையாது. இப்போ எல்லாம் சபைகள், எந்த சபையை வேணும்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க, எவனமே போய் வெளியில் சொல்கிறது கிடையாது. போய் சொன்னாங்கன்னா அடி. இவங்க என்ன பண்ணாங்க? உள்ளுக்குள்ளேயே ஜபம். சரி, வந்தவங்களுக்காவது ஏதாவது சொல்லித்தராங்களா? அதுவும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கும் தெரியாது. சட்டம், பைபிள் சட்டங்க. அப்படிப்பட்ட இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேலை என்ன தெரியுமா? கடைசியா கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 18-19. படிங்க. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒப்புரவாக்கி. என்ன ஊழியம்? ஒப்புரவாக்குதலின் ஊழியம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது எப்படி என்றால், அது தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஒப்புரவாக்குதலின் உபதேசம், ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஒப்புரவாகுதல் பிதாவோடு இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், அவர்களோடு நாம், நம்மோடு மற்றவர்கள், இப்படியாக அனைவரும் ஐக்கியம், ஒருவரோடொருவர் ஐக்கியம், ஒப்புரவாகுதல். இப்படி பைபிள் சட்ட, புதிய ஏற்பாட்டின் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, ஒரு செக்ஷன் என்னவென்றால், பிரிந்து போகக்கூடாது, ஐக்கியமாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை சொன்னாலும் சரி, பிரிந்து போதலுக்கு எப்படிப்பட்ட காரணத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒப்புரவாகுதலின் உபதேசம். இது இப்போ இன்னைக்கு சப்ஜெக்ட் ஒப்புரவாகுதலின் உபதேசம். சட்டத்தின்படி பண்ணணும். யுத்தம். கிறிஸ்தவங்களுக்கு இப்போ அவங்களும் ஏதோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டில் அப்பா அம்மா ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, பிள்ளைங்க ஒரு சர்ச்சுக்கு போவாங்க, ஒரு குடும்பத்திலேயே 3 சர்ச்சுக்கு போவாங்க. ஏதோ மொத்தத்தில் போகிறான்லம்மா, அது போதும். போகிறானா? உலக சம்பந்தமான படிப்புக்கு நல்ல காலேஜில் போகணுண்டா,
நல்ல டியூஷன் சென்டரில் போகணும். அங்கெல்லாம் அது வேஸ்ட், அது அங்கே வேணாம், அது டூப்ளிகேட்டு காலேஜ், அது அங்கே டீச்சர் சரியில்லை என்று சொல்லும்போது ஏதோ ஒன்று போட்டோம்மா சர்ச்சுக்கு தானே ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போட்டோம்மா. நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊருக்கு போனால் அங்கே ஏதாவது சர்ச்சு இருந்தால் அங்கே போங்கம்மா, பரவாயில்ல, ஏதோ ஒன்று போங்க அப்படி சொல்லுவாங்களா? இப்படி சொன்னால் ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போனால் பரலோகம் வந்துடுமா என்றால் அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்னா கிடையாது. சட்டத்தின் பைபிள் என்ற சட்டத்தின்படி அது தவறு. புதிதாக வரக்கூடியவர்கள், தேவனுடைய அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து கேட்கக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்கள் அனைவரும் நல்லவங்கன்னா அது தவறுது. சொல்லக்கூடியவர்கள் எங்கிருந்து சொல்லுகிறார்கள்? பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்கு அவங்களுக்கு? பிரிந்து வந்தவர்களா அல்லது அனைவரோடும் ஐக்கியமாக இருக்கக்கூடியவர்களா? நீங்கள் நபரை பார்க்காதீங்க, பர்சனை பார்க்காதீங்க. அப்படி பார்த்த உலகத்தில் எந்த ஒருவரும் நல்லவங்களே கிடையாது. ஆகவே பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம், பினல் கோடு, அந்த கோடு என்ன தெரியுமா? ஐக்கியத்தை மீறி பிரிந்து போகிறவர்களின் பேச்சை நம்பக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் திரும்ப ஐக்கியத்திற்குள் சேர வேண்டுமே தவிர எந்த ஒரு காரணத்தின் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஐக்கியத்தோடு மீண்டும் சேர வேண்டுமே தவிர காரணத்தை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டுமே தவிர இங்கேயே ஒத்துமையா இல்லாட்டி பரலோகத்தில் எப்படி இருப்பாங்க? ஒரே ஒரு கொஸ்டின். இங்கேயே ஒற்றுமையாக இல்லாவிட்டால் பரலோகத்தில் அங்கே ஒத்துமையாக இருப்பாங்க. அந்த ஃபில்டர் தான், அந்த வடிகட்டுதல் தான் இங்கே நடக்குது. பரலோகத்தில் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியாது. பரலோகத்தில் தனியாக ஒரு சபை ஆரம்பிக்க முடியாது. ஒரே சபையாக யார் இருக்கிறார்? ஒரே சபை. உலகத்தில் இருக்க எல்லா சபையும் போகாது, ஒரே சபை. அந்த சபையோடு யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே. அந்த சபைக்குள்ளேயும் கூட ஒருத்தர் பிடிக்காம தனியாக இருக்கக்கூடியவர்கள் சேரமாட்டாங்க. ஐக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்களே தவிர இதில் எந்தவித எதுக்கு? இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும்போது சொன்ன வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. இவர்கள் என்ன செய்கிறார்களோ அறியார்கள், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னாரு. மரிக்கும்போது அனைவரும் சொல்ல வேண்டிய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவார சொல்லி காட்டிய வார்த்தை. நாம் சாகும்போது எவர் மீதும் கூட வெறுப்போ பகையோ அல்லது மன்னிக்கப்படாமல் நாமே மன்னிக்காமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கக்கூடாது. அனைவரையும் மன்னித்து எப்பவும் மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். 7 தடவையா 77 தடவையா எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. சாகின்ற வரைக்கும் ஒவ்வொருவரையும் மன்னித்தே ஆக வேண்டும். மன்னிக்காதவனுக்கு மன்னிப்பு இல்லை. ஓகே, அதனால பார்த்துக்கோங்க.